ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்களை யாவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். இயேசு ஜீவிக்கிறார் ஒளித்தின் சார்பாக ஜீவ வார்த்தைகள் நிகழ்ச்சிக்கு வந்திருக்கிற உங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து ஒவ்வொரு வாரமும் இதே நேரத்தில் இந்த வார்த்தைகளை கேளுங்கள். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். புஸ்தகம் தேவையானாலும் பத்திரிகை தேவையானாலும் ஊழியத்தில் உங்கள் பகுதியிலே பயன்படுத்த நீங்கள் விரும்பினாலும் எங்களோடு தொடர்பு கொள்ளுங்கள். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் உங்களுக்காக வேதாமத்திலிருந்து ஒரு பகுதியை வாசிக்கிறேன். ஜெபத்துடன் கேளுங்கள். 1 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். எலியாவே, நீ வெளியே வந்து கர்த்தருக்கு முன்பாக பர்வதத்தில் நில் என்றார். அப்பொழுது இதோ கர்த்தர் கடந்து போனார். எலியாவே, நீ வெளியே வந்து கர்த்தருக்கு முன்பாக பர்வதத்தில் நில் என்றார். இந்த வார்த்தையில் கேட்கிற அன்பு நேச பிள்ளைகளே, இந்த 19ஆம் அதிகாரத்தின் ஆரம்பத்தை பார்க்கும்போது எலியா ஏசபேலுடைய வார்த்தை நிமித்தம் பயந்து சூரச்சுடிகளை போய் வனாந்தரத்திலே தங்கிக் கொள்கிறான். போதும் கர்த்தாவே, என் ஆத்துமாவை எடுத்துக்கொள்ளும் என்று சொல்லி அப்படிப்பட்ட ஒரு நெருக்கத்தின் அனுபவத்தில் அவன் இருக்கும்போது கர்த்தர் தம்முடைய தூதனை அனுப்பி அவனை போஷிக்கிறார். அவன் எழுந்து புசித்து குடித்து படுத்துக் கொள்கிறான். திரும்பவும் தூதன் வந்து தட்டி எழுப்பி அவனுக்கு ஆகாரம் கொடுக்கிறான். அந்த ஆகாரத்துடைய பலத்தினாலே அவன் நடந்து வருகிறான் என்பதை வேதத்திலே நாம் வாசிக்கிறோம். அவ்விதமாய் வரும்பொழுது ஒரு கெபி பார்க்கிறான். அதற்குள்ளே போய் படுத்துக்கொள்கிறான். அப்பொழுதுதான் ஆண்டவர் சொல்கிறார், இந்த கெபியை விட்டு நீ வெளியே வா, நீ பருவத்துக்கு முன்பாக வந்து நில் என்று சொல்லி கர்த்தர் சொல்வதை பார்க்கிறோம். இந்த வார்த்தையில் கேட்கிற அன்பு நேச பிள்ளைகளே, இன்றைக்கி கர்த்தர் நமக்கு கொடுக்க இருக்கிற ஆலோசனை என்ன? எலியாவை ஆண்டவர் பயன்படுத்த விரும்புகிறார். எலியாவை கொண்டு செய்ய வேண்டிய காரியம் இன்னும் இருக்கிறது. ஆனால் அவனோ சூரச்செடியின் கீழாகவும் கெபிகளுக்குள்ளாகவும் போய் படுத்துக் கொள்கிறான். நீ அதை விட்டு வெளியே வா, பருவத்தில் வந்து நில், அப்பொழுதுதான் நான் உன்னோடு பேச முடியும், என் காரியங்களை உனக்கு நான் கற்றுக் கொடுக்க முடியும் என்று சொல்லி ஆண்டவர் அவனை வெளியே வா என்று சொல்லி கூப்பிடுகிறதை நாம் அங்கே பார்க்கிறோம். அதே போல அவன் வெளியே வந்து நிற்கும் பொழுது கர்த்தர் அவனோடு பேசுகிற அனுபவங்களை பின் வசனங்களிலே நாம் வாசிக்க முடியும். இந்த வார்த்தையில் கேட்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் இன்றைக்கு இந்த வார்த்தையை தருகிறார் என்று சொன்னால் காரணம் என்ன? இன்றைக்கு அநேக தேவனுடைய பிள்ளைகள், அழைக்கப்பட்டவர்கள், தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், ஒருவேளை இந்த வார்த்தையில் கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்களும் கூட ஏதோ ஒரு காரியத்தை கர்த்தருக்காக செய்கிறீர்கள். என்னால் என்னென்ன நான் செய்கிறேன் என்று நீங்கள் சொல்லலாம். ஆனால் தேவன் உங்களை குறித்த திட்டம் நிறைவேறுகிறதா? ஆண்டவர் உங்களை எதற்கு அழைத்தாரோ, எதற்கு தெரிந்து கொண்டாரோ அந்த நோக்கம் நிறைவேற்றப்படுகிறதா என்பதை யோசித்து பாருங்கள். அது நிறைவேற்றப்படவில்லை என்றால் ஏதோ ஒரு இடத்துல நீ தேங்கி நின்று கொண்டிருக்கிறாய், ஏதோ ஒரு இடத்துல நீ தங்கி இருக்கிறாய். செயல்பட வேண்டிய நீங்கள், பயன்படுத்தப்பட வேண்டிய நீங்கள், பயன்படுத்தக்கூடாதபடிக்கு ஏதோ ஒரு காரியம் உங்களை மறைத்து வைத்திருக்கிறது. ஏதோ ஒரு காரியத்தில் நீங்கள் அகப்பட்டு கொண்டு இருக்கிறீர்கள். அதனால தான் ஆண்டவர் சொல்கிறார், அதை விட்டு நீ வெளியே வா, நான் உன்னை பயன்படுத்த விரும்புகிறேன், உன்னை கொண்டு செய்ய இருக்கிற திட்டத்தை நான் நிறைவேற்ற வேண்டும், நீ செய்து கொண்டிருக்கிறது போதும் என்று சொல்லி, நான் செய்து கொண்டிருப்பதே எனக்கு அதிகமான ஒரு காரியம் என்று சொல்லி நீ நினைக்க வேண்டாம். இதை காட்டிலும் பெரிதான காரியத்தை உன்னை கொண்டு நான் செய்ய இருக்கிறேன். உன்னை இதை விட வித்தியாசமான முறையில் நான் பயன்படுத்த ஆசீர்வதிக்க ஆயத்தமாக இருக்கிறேன். ஆனால் நீ வெளியே வர வேண்டுமே, பருவத்துக்கு நேராக நீ கடந்து வர வேண்டுமே. அதுதான் தேவனுடைய வார்த்தை சொல்வதை நாம் அங்கே பார்க்கிறோம். ஒருவேளை எரேமியா 8:4 வாசிக்கும் போது, விழுந்தவர்கள் எழுந்திருக்கிறது இல்லையோ, வழிதப்பி போனவர்கள் திரும்புகிறது இல்லையோ என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். ஆதியாகமம் 13ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை வாசிக்கும் போது, லோத்து ஆபிரகாமை விட்டு பிரிந்த பின்பு கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி என்று வாசிக்கிறோம். ஏனோ ஜனம் எல்லாத்தையும் விட்டுட்டு வா, ஆண்டவர் அழைப்பு கொடுத்தார். ஆனால் ஆபிரகாம் வரும்போது தன்னுடைய சகோதரன் மகன் லோத்து தனித்து நிற்பானே, அப்பா இல்லையே என்கிற அந்த ஒரு ஏக்கமாக இருந்திருக்கலாம், கூட அழைத்து கொண்டு வருகிறான். அவன் கூட வருகிற வரைக்கும் கர்த்தர் அவனோடு பேச முடியல. அவனுடைய மேய்ப்பருக்கும் ஆபிரகாமுடைய மேய்ப்பருக்கும் வாக்குவாதம் வருது. இப்படி பல பிரச்சனைகள் வந்து கொண்டு இருக்கிறது. இந்த 14ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், லோத்து ஆபிரகாமை விட்டு பிரிந்த பின்பு கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, ஆண்டவர் பேசுவதற்கு தடையாக இருக்கிற காரியத்தை விட்டு விலகும் பொழுதுதான் கர்த்தர் நம்மோடு பேச ஆரம்பிக்கிறார். இன்றைக்கு நாம் வெளியே வர வேண்டிய காரியங்கள் என்ன? எந்த காரியங்களிலே நாம் அகப்பட்டு கொண்டு இருக்கிறோம்? அறிந்தோ அறியாமலோ அகப்பட்டு கொண்டிருக்கிற காரியங்கள் என்ன? தேவன் நம்மை பயன்படுத்த முடியாதபடி, கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்க முடியாதபடி நாம் விழுந்து கிடக்கிற காரியம் என்ன? எதை விட்டு நாம் எழுந்து வர வேண்டும்? முதலாவதாக யோசுவா 7ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை நாம் வாசிக்கும் போது,
ஆண்டவர் யோசுவா பார்த்து சொல்கிறார், எழுந்திரு, நீ இப்படி முகங்குப்புற விழுந்து கிடக்கிறது என்ன? ஆயி பட்டணத்துக்கு நேராக யுத்தத்துக்கு போகிறார்கள். கர்த்தருடைய வார்த்தையின்படி போகிறார்கள். கர்த்தர் ஜெயம் கொடுப்பேன் சொன்னார், போகிறார்கள். ஆனால் யுத்தத்திலே தோல்வி வருகிறது. 36 பேரை வெட்டி போட்டார்கள். யோசுவா முகங்குப்புற விழுந்து அழுது கொண்டிருக்கிறான். ஏன் என்னுடைய காரியத்திலே இப்படிப்பட்ட ஒரு தோல்வி என்று சொல்லி. அப்ப கர்த்தர் அவனோடு பேசுகிறார், எழும்பு என்று சொல்லி சொல்கிறார். அடுத்த வசனத்திலே 11 சொல்லப்பட்டிருக்கிறது, இஸ்ரவேலர் பாவம் செய்தார்கள். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இங்கே நாம் அறிந்து கொள்ள வேண்டிய காரியம் என்ன? தன்னுடைய படையிலே 36 பேர் மரித்து போனார்கள் என்கிற அந்த கவலையிலே அவன் அப்படியே விழுந்து கிடக்கிறான், முகங்குப்புற விழுந்து கிடக்கிறான். இன்றைக்கும் இந்த வாழ்க்கையில் கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, வாழ்க்கையில் சோதனை வரலாம், போராட்டங்கள் வரலாம், பிரச்சனைகள் வரலாம். ஆனால் நீங்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். நீங்கள் முகங்குப்புற கவலையோடு விழுந்து கிடக்கிறதே கர்த்தர் ஒருபோதும் சம்மதிக்கிறதல்ல. கர்த்தர் ஒருபோதும் அதை ஏற்றுக்கொள்ள முடியாது. அதனால தான் சொல்கிறார், அவன் கவலை விட்டு நீ எழும்பு. வாழ்க்கையில் போராட்டங்கள், பிரச்சனைகள், நெருக்கங்கள் வரும் பொழுது என்ன செய்வது என்கிற அங்கலாய்ப்பு இருக்கிற தன்மைகள் வரத்தான் செய்யும். ஆனாலும் யோசுவை போல நீ விழுந்து கிடக்கிறது என்ன? செய்ய வேண்டிய காரியம் இன்னும் இருக்கிறது, செய்ய முடியவில்லையே. நிறைவேற்றப்பட வேண்டிய நன்மை இருக்கிறது, நிறைவேற்ற முடியவில்லையே. அதில் நீ எழும்பு, கவலை விட்டு நீ எழும்பு என்று சொல்லிதான் ஆண்டவர் அங்கே யோசுவாவை சொல்வதை நாம் அங்கே பார்க்கிறோம். 1 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரம் 32வது வசனத்தை வாசிக்கும் போது, நீங்கள் கவலையற்றவர்களாக இருக்க விரும்புகிறேன் என்று சொல்கிறார். நீங்கள் கவலையற்றவர்களாக இருக்க விரும்புகிறேன். அதுதான் தேவன் நம்மை குறித்து விரும்புகிற ஒரு விருப்பமாக இருக்கிறது. நீதிமொழிகள் 12வது அதிகாரம் 25வது வசனத்தை நான் வாசிப்போமானால் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, மனுஷனுடைய இருதயத்தில் உள்ள கவலை அதை ஒடுக்கும், ஆத்மாவை ஒடுக்கும், இருதயத்தை ஒடுக்கும். மனுஷனுடைய இருதயத்தில் இருக்கிற கவலை யோசித்து பாருங்கள். உங்களுடைய ஆரம்ப நிலை என்ன? இன்னைக்கு நீங்கள் எவ்வளவு உயர்ந்திருக்கிறீர்கள்? கர்த்தர் உங்களை எவ்வளவு மேன்மை கொண்டு வந்திருக்கிறார்? இதையெல்லாம் நீங்கள் மறந்து இப்பொழுது இருக்கிற ஒரு பிரச்சனைக்காக நீங்கள் கவலையோடு முகத்தை தொங்கு போட்டு கொண்டிருப்பதை, சோர்ந்து போயிருப்பதை கர்த்தர் விரும்பவில்லை. அதை விடு, அதை உதறி போடு, நீ எழும்பு என்று சொல்லிதான் ஆண்டவர் சொல்லிக் கொண்டிருக்கிறார். அதான் சொல்கிறார், நீ அதை விட்டு வெளியே வா, அப்பொழுதுதான் நான் உன்னோடு பேச முடியும் என்பதுதான் தேவனுடைய வார்த்தை. மத்தேயு 13ஆம் அதிகாரம் 22வது வசனத்திலே விதைக்கிறவன் ஊமை குறித்து நான் வாசிக்கும் போது, உலக கவலையும் ஐஸ்வர்யத்தின் மயக்கமும் வசனத்தை நெருக்கி போடுகிறது என்று பார்க்கிறோம். இப்படிப்பட்ட கவலையின் அனுபவங்கள் இருக்குமானால் அதனுடைய ஆவிக்கிற வாழ்க்கை நெருக்கும். நீங்கள் மகிழ்ச்சியாக போக முடியாது, சந்தோஷமாய் காரியங்களை நிறைவேற்ற முடியாது. குடும்பத்திலே வீட்டுக்குள்ளே வந்தால் மனைவி பிள்ளைகளே சந்தோஷமாக இருக்க முடியாது. அதுக்கு காரணம் என்ன? அந்த கவலை. அதை விட்டு நீ வெளியே வா. அதுதான் முதலாவது ஆண்டவர் உங்களிடத்தில் எதிர்பார்க்கிற காரியம். இரண்டாவதாக மத்தேயு சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை நாம் வாசிக்கும் போது, சாஸ்திரிகள் கேட்கிறார்கள், யூதருக்கு ராஜாவாய் பிறந்திருக்கிறவர் எங்கே? கிழக்கிலே அவருடைய நட்சத்திரத்தை கண்டு அவரை பணிந்து கொள்ள வந்தோம். நன்றாக கவனிங்கள். சாஸ்திரிகள் நட்சத்திரத்தை பார்க்கிறார்கள், அதனுடைய காலத்தை பார்க்கிறார்கள், அது எங்கே ராஜா பிறந்திருக்கிறார் என்பதை கணிக்கிறார்கள். எல்லாவற்றையும் ஒழுங்குபடுத்தி கொண்டு யூதேயாவில் உள்ள பெத்லகேமிலே இயேசு பிறந்திருக்கிறார் என்கிற திட்டத்தோடு தெளிவோடு புறப்படுகிறாங்க. நட்சத்திரம் போய்கொண்டிருக்கிறது, அதை பின்பற்றி வந்து கொண்டிருக்கிறாங்க. வருகிற வழியிலே எருசலேம் இருக்கிறது, அதை தாண்டி பெத்லகேம் போக வேண்டியிருக்கிறது. ஆனால் என்ன ஒரு தவறு செய்கிறார்கள்? எருசலேமுக்கு வந்தவுடனே அரண்மனையை பார்க்கிறார்கள். ராஜா அரண்மனையில் தானே பிறப்பார் என்கிற ஒரு சிந்தை அவர்களுக்கு உண்டாயிருக்கலாம். உடனே அரண்மனைக்குள்ள வந்து விட்டார்கள். நன்றாய் கவனிங்கள். அரண்மனைக்குள்ள வந்து இயேசுவை தேடுகிறார்கள். இந்த எருசலேமிலே ஆராதனை உண்டு, ஆலயம் உண்டு, சகல காரியங்களும் உண்டு. ஆனால் இயேசு இல்லை. இயேசு பெத்லகேமில் இருக்கிறார். அதை தெரியாதபடிக்கு அரண்மனைக்குள்ள போய் யூதருக்கு ராஜாவாய் பிறந்திருக்கிறவர் எங்கே என்று சொல்லி அங்கே தேடிக்கொண்டிருக்கிறார்கள். போகக்கூடாத ஒரு இடத்திற்கு போய்விட்டார்கள். தவறான ஒரு இடத்திற்கு நேராக அவர்கள் திரும்பி விட்டார்கள். ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் வெளியே வாருங்கள், நீ அந்த இடத்தை விட்டு வெளியே வா, அதுக்கு பிறகுதான் உன்னை நான் பயன்படுத்த முடியும், உன்னை சரியான பாதைக்கு நேராக நான் கொண்டு போக முடியும். அங்கே அரண்மனையில் பெரிய குழப்பங்கள் ஏற்படுவதை நாம் அங்கே பார்க்கிறோம். காரணமில்லாத காயங்கள் உண்டாகிறதை அங்கே பார்க்கிறோம். மத்தேயு 2ஆம் அதிகாரத்தில் 9வது வசனத்தை நான் வாசிக்கும் போது, ராஜா சொன்னதை அவர்கள் கேட்டு போகையில் இதோ அவர்கள் கிழக்கிலே கண்ட நட்சத்திரம் பிள்ளை இருந்த ஸ்தலத்திற்கு முன்பாக நிற்கும் மட்டும் அவர்களுக்கு முன் சென்றது. அரண்மனை விட்டு வெளியே வராங்க, திரும்ப அதே நட்சத்திரத்தை பார்க்குறாங்க, அதை பின்பற்றி போய் பிள்ளையை பார்க்குறாங்க.
இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு நேச பிள்ளைகளே, நீங்களும் ஆவிக்குரிய ஓட்டத்தில் ஓடும்போது வலது பக்கம் கிருபை சார்ந்து ஓடிவிட்டீர்களா, அல்லது இடது பக்கம் பாவத்தை சார்ந்து விலகிவிட்டீர்களா? எங்கே போய் கொண்டிருக்கிறீங்க? ஏசாவிலே நான் வாசிக்கிறோம், போகிற பாதையிலே பின்னால் இருந்து கூப்பிடுகிற சத்தம் கேட்கும். வலதுபுறம் இடதுபுறம் சாயும் போது பின்னாலே கூப்பிடுகிற சத்தம் கேட்கும் என்று ஏசாவிலே நான் வாசிக்கிறோம். நாம் அங்கும் இங்கும் திரும்பாதபடி நேரே போகும்படி அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆகையால் தான் எலியேசர் சொல்கிறார், ஆதியாகமம் 24:48, என்னை நேர்வழியாய் நடத்தி வந்த கர்த்தர் நம்மை நேர்வழியாய் நடத்துகிறவர். இதே சாஸ்திரிகள் நேர்வழியை நடத்தினவர். ஆனால் அவர்களோ வழி மாறிவிட்டார்கள், வழி விலகிவிட்டார்கள். ஆகையால் தான் பெரிய ஒரு குழப்பத்தின் தன்மை. இப்போ கர்த்தர் சொல்கிறார், நீ வெளியே வா. அந்த அரண்மனையின் காரியத்தில் நீ போகக்கூடாத இடத்துக்கு போய்விட்டாயே, அதை விட்டு நீ வெளியே வா என்று சொல்லி ஆண்டவர் நம்மையும் எதிர்பார்க்கிறார். இந்த வார்த்தையில் கேட்கிற அன்பு நேச பிள்ளைகளே, கர்த்தர் உங்களுக்கு நியமித்த பாதை என்ன, ஊழியம் என்ன, நீங்கள் போய்கொண்டிருக்கிற பாதை என்ன? ஒருவேளை அதில் சில சந்தோஷம் இருக்கலாம், சில நன்மை இருக்கலாம். அந்த நன்மை நிமித்தம், அந்த சந்தோஷத்தின் நிமித்தம் நாம் போகிற பாதை சரியாத்தான் இருக்கும் அப்படின்னு நினைச்சிடாதீங்க. நீங்கள் போக வேண்டிய வழியில மாற்றத்தை உணர்ந்து நீங்கள் திரும்ப வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். மூன்றாவதாக யோனா 4:5 வாசிக்கிறோம். யோனா தனக்கு ஒரு குடிசையை போட்டு நகரத்துக்கு சம்பவிக்க போகிறதை தான் பார்க்க மட்டும் அதன் கீழ் நிழலில் உட்கார்ந்தான். நினைவு போய் எச்சரிச்சிட்டான். இனி தேவனுடைய வார்த்தை நிறைவேறுவது தான் கவனிக்கணுமே ஒழிய, அவன் ஒரு குடிசை போட்டு அந்த குடிசைக்குள்ள சொகுசா உட்கார்ந்து அவன் பார்க்க ஆரம்பிச்சிட்டான், எப்போ அழியும்னு சொல்லி. இந்த வார்த்தையில் கேட்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, சொகுசின் வாழ்க்கை வேண்டாம். இன்னைக்கு அநேக ஆண்டுடைய பரிசுத்தமான பாதை வாழ்க்கையின் அனுபவங்களை விட்டுவிட்டு சொகுசான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருப்பதை பார்க்கிறோம். நீங்களும் அப்படிப்பட்ட ஒரு சொகுசான வாழ்க்கையில நீங்கள் சந்தோஷித்து மகிழ்ந்து கொண்டிருப்பீங்கன்னா, இன்றைக்கு கர்த்தர் சொல்ல, அதை விட்டு வெளியே வா, அதை விட்டு நீ வெளியே வா. அதுதான் ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை. இதை கேட்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம் நம்முடைய வாழ்க்கையில் விதமாக இருக்கிறோம். இந்த சொகுசின் வாழ்க்கை என்பது அது நம்மை ஆசீர்வாதத்துக்கு நேராக கொண்டு போக முடியாது. யோசேப்பை குறித்து நான் வாசிக்கும் போது, போத்திபார் வீட்டில் அவன் இருக்கும்போது சகலவற்றையும் அவன் கையில் கொடுத்து விடுகிறான். போத்திபார் தனக்கு உண்டானதை எல்லாம் யோசேப்பின் கையிலே ஒப்பு கொடுத்துட்டான், அவனை நம்பி கொடுத்துட்டான். ஒருவேளை போத்திபார் மனைவியை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணினான்னா பெரிய சந்தோஷமான சம்பூர்ணமான வாழ்க்கை வாழலாம். ஆனால் யோசிங்க, தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்வது எப்படி என்று சொல்லி அதை விட்டு வெளியே வரும்பொழுதுதான் கர்த்தர் ஆசீர்வாதமான பாத்திரத்துக்கு நேராக கொண்டு போகிறார். எகிப்தின் 2வது ஸ்தானத்தில் அவன் உட்கார்ந்துருக்கிறான்னு சொன்ன காரணம், இந்த போத்திபார் வீட்டில் கிடைக்கக்கூடிய அந்த மகிழ்ச்சி சந்தோஷத்தை அவன் இழப்பதற்கு ஆயத்தமாக இருந்தான். அதுதான் கர்த்தர் கேட்கிறார். இந்த வார்த்தையில் கேட்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தர் சொல்லுகிறார், எலியாவே நீ வெளியே வந்து கர்த்தருடைய பருவத்துக்கு முன்பாக நில். அதே ஆண்டவர் இன்னைக்கு நம்மை பார்த்து சொல்லுகிறார், உன்னுடைய கவலையின் அனுபவித்து விட்டு நீ வெளியே வா என்று சொல்லி கூப்பிடுகிறார். நீ வழி தவறி போய்விட்டாயே, மாறி போய்விட்டாயே, அந்த இடத்தை விட்டு நீ வெளியே வா. நீ அங்கே இருக்கிற வரைக்கும் நான் உன்னை பயன்படுத்த ஆஸ்வதிக்க முடியாது, அதை நீ விட்டு வெளியே வா. சாஸ்திரிகள் வெளியே வந்த பின்புதான் நட்சத்திரத்தை பின்பற்றி இயேசுவை சந்தித்தார்கள். கடைசியாக யோனாவுடைய வாழ்க்கையில நிழல் கிடைக்கிறது, வசதி இருக்கிறது என்று சொல்லி அவன் தங்குவானால் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியாது. அப்படிப்பட்ட உலக பிரகாரமான ஆசீர்வாதத்தை நம்பி நஷ்டப்பட்டு போகாதபடி அதையும் விட்டு நீங்கள் வெளியே வாங்க. கர்த்தர் உங்களோடு பேசுவார். ஆண்டவர் உங்களுக்கு செய்ய வேண்டிய நன்மையை நீங்கள் நினைப்பதை காட்டிலும் அதிகமாக செய்ய அவர் ஆயத்தம். நீங்கள் வெளியே வருவீர்களா? இயேசு சீக்கிரம் வரப்போகிறார். நான் ஜெபிப்போம். நல்ல பிதாவையும் என்னோடு துதிக்கிறோம். உங்களுடைய வார்த்தை ஆமென்னும் ஆமென்னும் இருப்பதற்காக ஸ்தோத்திரம். உங்களுடைய கரத்தின் நன்மை ஒவ்வொருக்கு உண்டாகட்டும். நான் வெளியே வர வேண்டிய காரியம் என்ன, எதில் சிக்கிக் கொண்டிருக்கிறேன் என்பதை உணர்ந்து அதை விட்டு வெளியே வந்து நீர் ஆயத்தமாயிருக்கிற நன்மையை சுதந்திரித்துக் கொள்ள ஒவ்வொருவருக்கும் உதவி செய்வீராக. கர்த்தர் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.